வந்து பாத்ரூம் போயிருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றத காமிச்சேன். எதுக்கு இப்படி பண்ணிருக்க? நடக்கக்கூடாது நடந்துச்சுங்களா? என்ன நடந்துச்சு? தலையில கை வைக்காத. என்ன நடக்கக்கூடாது நடந்துச்சு? பைக் தொலைஞ்சு போச்சு. பைக் தொலைஞ்சு போச்சா? வாயா போயா. உனே தானே எதுக்கு வந்துட்டு இருக்க? எனக்கு வண்டி வேணும். நான் வண்டில எங்க வர மாட்டேன். வாடகை வீல் வாங்கி தரேன் வா. சாவியை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு நீ கொண்டுட்டு போன? ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் வீரா. இதில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ப்ராங்க் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வீட்டுக்குள்ளே போகல, வேலைக்கு வீட்டு இப்போ தான் வந்திருக்கேன். கையெல்லாம் சிமெண்ட்டாக வர இருக்குது. டிஷர்ட் இது இப்போ தான் வந்தேன் வேலைக்கு போயிட்டு. இன்னும் வீட்டுக்குள்ளே போகல. மகா வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. என்ன ப்ராங்க் சத்தமாக பேசினா கேட்டுரும். என்ன ப்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பைக் வந்து தொலைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல நுப்பாட்டிட்டு போனேன். நான் வரவங்களும் பைக்கை வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரியே, நான் நம்புகிற மாதிரியே பேசணும். பைக் விஷயத்தில் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கேன்னா சத்தியமாக நம்ப மாட்டா. நான் போய் சொல்கிறேன்னு நினைப்பான். அவள் நம்புகிற மாதிரியே நம்ம அந்தளவுக்கு நடிக்கணும், அந்தளவுக்கு அவளை ஏமாற்றணும். கண்டிப்பாக இது தரமான ப்ராங்காக இருக்க போகுது. அது எப்படி ஏமாற்றலான்னு பார்க்கலாம். அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்றதையும் காட்டுறேன். வாங்க ஃபேமிலிஸ், வீட்டுக்குள்ளே போய் அவட்ட அதை பைய சொல்லிவிட்டு ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதான் வீட்டுக்கு கோலம்லாம் போட்டிருக்கா, வாசத்தை வச்சு போகலாம். எடுத்துட்டியா? ஃபேமிலிஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, மகா வந்து பாத்ரூம் போயிருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றத காமிச்சேன். ரெஸ்ட் ரூம் போறேன்னு போயிருக்கான். ட்ராமா சொதப்பாம முடிக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம். வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா? வெங்காயத்தை வெங்காயம் இருக்கா, இதை வந்து நம்ம கையில் வந்து நசுக்கி வச்சிடலாம். அப்போ தான் கண்ணை இதை தடவிட்டோம்னா கண்ணீர் வரும். இல்லைன்னா எனக்கு சத்தியமாக அழுக வராது. அழுது ட்ராமா பண்ணி அதை நம்ப வச்சுருவோம். ஓகே, வெயிட் பண்ணுவோம், வந்துடுவோம். ஓகே, வெயிட். கேமரா சத்தியமாக தெரியாது, பாக்ஸுக்கு பின்னால் தான் வச்சுருக்கேன். சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. தரமாக பண்ணுறோம். என்னம்மா என்ன ஃபேன் போடாம உட்காந்துருக்கேன்? எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? சொல்லியா, என்னையாச்சு? என்னப்பா? வா. என்னம்மா? இங்க பாரு, அப்பா ஒரு மாதிரி உட்காந்துருக்கியான்னு கேளு. என்னாச்சு கேளு அப்பாட்ட. போறியா விளாட? என்னம்மா ஆச்சு? சொன்னாதானே தெரியும். இருவாண்டி, என்னாச்சு? நடக்கக்கூடாது நடந்துச்சு. என்ன நடக்கக்கூடாதுன்னு நடந்துச்சு? சொல்லியா, வேலை இருக்கியா? என்ன சொன்னாதானே பண்ண முடியாதுனாலும். நடக்கக்கூடாது நடந்துச்சுங்களா? என்ன நடந்துச்சு?
தலையில கை வைக்காத. சொல்லு என்னன்னு சொல்லு. நடக்க கூடாது. இது அம்மா எடுத்து இரு. எது விளையாடணும்னா போ. என்னன்னு கேக்குறேன் இல்ல மகா பேசாம இரு மகா. நடக்க கூடாது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். என்ன நடக்க கூடாது? எனக்கு சண்டை தான் வருது உனக்கு. எனக்கு என்ன பிரச்சனை உனக்கு? அது ஒண்ணுதான் எனக்கு வர. நீ சொல்லு என்ன நடக்க கூடாது நடந்துருச்சு? பைக் தொலைஞ்சு போச்சு. பைக் தொலைஞ்சு போச்சு. பைக் தொலைஞ்சு போச்சு. பைக் தொலைஞ்சு போச்சா? ஆமா. நீயா? நீ பைக் தொலைக்கியாக்கும். நீ ஒருத்தன் என்னடா வேணும்? இங்க வா. நீ அப்பாட்ட கேளுங்க. வா, அப்பா வண்டி தொலைச்சிருச்சா என்னன்னு கேளு. கார் வேணுமா? அக்கா கார் கொண்டு போயிருக்கியா? அம்மா கொண்டு வரவா? கொண்டு போயிருக்கியா? மெதுவா விளையாடணும் இல்லையா? என்ன அசால்ட்டா சொல்ற? வண்டியை தொலைச்சிட்டு நீ பொய் சொல்றியா? ஏன் வண்டியை தொலைப்ப? நம்ப முடியலையே. நீ வண்டியை பொத்தி மூடி வைப்ப. நீ வண்டியை தொலைச்சிட்டு வந்தியா? பொய் சொல்லிட்டு உனக்கு நான் சொன்னா பொய் சொல்ற மாதிரி தான் மகா இருக்கும். சோ வண்டியை தொலைச்சு பேசாதீங்க. இங்க உட்கார்ந்திருக்க. வேற என்ன பண்ண? வண்டி தொலைஞ்சிருச்சு. நான் என்ன செய்யணும்? வேற என்ன செய்ய சொல்ற? நானும் தொலைஞ்சு போறவா? நானும் 4 மணில இருந்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லல என்னன்னு? அம்மா ஃபோன் சொல்ற மணி எரிச்சலா இருக்கு. அங்க பக்கத்துல எங்க நம்பளாச்சு? எந்த நாசமா போறேன். வண்டி எடுத்துட்டு போனான்னு தெரியல. எங்க வச்சு தொலைஞ்சிச்சு? அசால்ட்டா பேசிட்டு இருக்க. ரோட்ல வச்சு தான் தொலைஞ்சிச்சு மகா. நீ ஏன் மகா நீ மேல மேல என்ன கோபப்படுத்திட்டு இருக்க? வண்டி தொலைஞ்சிருச்சு. கத்தாத. எங்க வச்சு தொலைஞ்சிச்சு சொன்னாதான் நம்ம பக்கத்துல சிசிடிவி கேமரால போய் இது பார்த்து இது பண்ண முடியும். நீ அப்படி வண்டி விட்டு எங்க போன? நீ கடைக்கு போனேன். எது சாய் வச்சுட்டே போயாச்சு வண்டியில. ஏதோ ஒரு அவசரத்துல போயிட்டேன். எந்த கடைக்கு போன? அப்படி எடுத்துட்டு போற. ஏமா கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்க? கேட்கத்தான் செய்வேன். சும்மா எனக்கே டென்ஷனா இருக்கு. தயவு செஞ்சு உனக்கு டென்ஷனா எங்களுக்கு டென்ஷனா தான் இருக்கும். எனக்கு என் வண்டி போயிருச்சு. உனக்கு என்ன? எங்களுக்கு என்ன வச்சு? அப்ப நீ வேற நான் வேறயா? சும்மா என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காத. நீ வாங்க எங்கனக்குள்ள காலியை காணாம போச்சுன்னு சொல்லுதா போகுதா? என்ன பாடுபடுவேன்? வாடா அங்க பக்கத்துல யாராவது விசாரிக்கலாம். வா. கேமரா இருந்துச்சா? கேமரா இருந்துச்சா? கேமரா இருந்துச்சான்னு கேட்டேன். கேமரா ஒரு கடையில காமிச்சாங்க. இன்னொரு கடையில போலீஸ் அனுமதி இல்லாம காட்ட முடியாது. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதல்ல? நான் தெரிஞ்சவங்க யாரும் வண்டி எடுத்து வச்சு இது பண்ணுவாங்க நான் நினைச்சுக்கிறேன். தெரிஞ்சவங்க 1/2 மணி நேரம் பண்ண முடியும். இது இவ்வளவு நேரம் பண்ண முடியாது. மணி 8 மணி ஆச்சு. நீ வா முதல்ல எந்திரி. வா போவோம். வா எந்திரி. அசால்ட்டா உட்கார்ந்து இருக்காத. நான் சொல்லிட்டேன். எந்திரி வா. உண்மையிலே தொலைஞ்சிருச்சா? சும்மா சொல்லுங்க. என் வண்டி வச்சு நான் வண்டி ஆட மாட்டேன் மகா. என்ன தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. சும்மா சும்மா சொல்றேன். வரவும் மாட்டீங்க. எங்க போக சொல்றேன்? என்ன காணாம போனதுக்கு தான் போனோம். காணாம போனதுல 4 மணில இருந்து வந்துட்டு வரேன். காணாம போனதுல போய் உட்காந்து வண்டி கிடைச்சிருமா? லூசு மாதிரி பேசாத. சும்மா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது மகா. வண்டி காணாம போன இடத்துல சுத்தி கேமரா இருக்கும். கேமரா மகா நான் பாத்துட்டேன் மகா. என்ன பாடா படுத்தாத நீ. நானே வண்டி போச்சு கவலையில இருக்கேன். உட்காந்து பேசாம உட்காந்து கடை. வண்டி போனா போட்டோம். எனக்கு என்ன வான்னு சொல்றேன். அதுக்கும் வர மாட்டேங்க. வண்டியை காண படுத்துட்டே கிடந்து வண்டி வந்துருமா வீட்டுக்கு? என் வண்டி எனக்கு வேணும். என்கிட்ட வரணும். அப்ப இப்படியே உட்காந்துட்டே வண்டி வந்துரும். இப்போ ஸ்டேஷன் போனா காலைல வாம்பாங்க. மணி ஏற்கனவே 8 மணி ஆக போகுது. போனோம்னா இந்த ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க காலைல 10 மணிக்கு தான் வர சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் மட்டும் நமக்கு எழுதி கொடுப்பாங்க. எழுதி கொடுத்து நம்ம காலையில போனோம்னா முடிஞ்சிடும். கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. வண்டியை கொண்டு அசால்ட்டாக நீங்க பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே உட்காந்துருக்கா மாடு கணக்கிட்டா. தண்ணி மோந்துட்டா குடிக்க போ. தண்ணினால மோந்துட்டாடி. இது என்ன பிரமாதம்? டென்ஷன் ஆகாத. தண்ணி கேட்கல நானே. தண்ணி கேட்டா ஜூஸ் வேணுமா கலர் வேணுமான்னு கேடாக்கா.
வாயா போவோயா. உன்னை தானே எதுக்கு அழுதுட்டு இருக்க? எதுக்கு நான் அழுகுறேன்? என் வண்டியே போயிடுச்சு. நான் என்ன வான்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்க. ஏன் இப்படி பண்ற நீ? வா போவோம் வா. கமெண்ட் பண்ணுவா போவா. எனக்கு வண்டி வேணும். வண்டி வேணும் உட்காந்துட்டே வண்டி வச்சு சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். சத்தம் இருக்கிறேன் நானு. எனக்கு வண்டி வேணும்னு சொல்றேன். வண்டி வேணும் இன்ச்சா வண்டி வரும். வண்டி வேணும். நம்ம தேவைதான் ஓ நீ போய் அப்படியே பாத்து சொல்லுங்க. போயிட்டு போயிட்டு சாவியோட ஏந்திட்டு போறானே எனக்கு என்ன தெரியும். வா போவோம் வா. போ. எனக்கு வண்டி வேணும். நான் வண்டிலாம் எங்க வர மாட்டேன். சரி ஆண்டவர் வீல்ல வாங்கி தரேன் வா வண்டி. தவலாம் பேசாமங்க மனசு கஷ்டப்படுத்தாமங்க நீ வேற. எந்திச்சு வந்து தேடுனா தானே கிடைக்கும். உன்னோட மிஸ்டேக். யாரு திருப்படாத சாவியை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு நீ கொண்டுட்டு போன? அப்ப நீ எதுக்கு நீ சாவி வச்சுட்டு எதுக்கு நீ வண்டியை விட்டுட்டு போன? வண்டி காணாம போயிடுச்சு. வா சொன்னா அதுவும் கேட்க மாட்டேங்குது. வர மாட்டேன். வர மாட்டேன். வாயா. எனக்கு வண்டி வேணும். சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. வா ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வா. நான் வேணும்னே தொலைப்பனா. நம்ம வண்டி எங்கேயும் போகாது சரியா? வண்டி அன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாங்கணும். நம்ம வண்டி எங்கேயுமே போகாது சரியா? நம்ம சீக்கிரமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அதுக்கு இது பண்ணுவாங்க தேடுவாங்க. உனக்கு தெரியும்ல நான் என் வண்டி எவ்வளவு பிடிக்கும்னு. வண்டி பிடிக்கிற சாவி எதுக்கு வச்சுட்டு போனேன் வண்டியில? கடைக்கு போயிட்டு வரவங்களும் எடுத்துட்டு போயிட்டாங்க. வண்டியில சாய வச்சு ஏத்த கடை போயிட்டோன்னே வண்டி போயிடுச்சு. நான் என்ன செய்ய? வேற என்ன ஆட்டு நான் கொடுப்பேனா? நம்ம அடுத்து என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும். வா போவோம் வா வா. எந்த கடையில? பஸ் ஸ்டாண்ட் கிட்டயா? தெரியல. சரி வா போவோம் வா. தேடுவோம். எந்திரி வா போவோம். நீ இப்படி சப்பானி கட்டா உட்காந்துக்கிற பார்த்தா வண்டி தொலைஞ்ச மாதிரி இல்லையே. வண்டி எங்க இருக்கு முத? ஆமா வண்டி எடுத்த விட கேட்கணும் எங்க இருக்கு. நீ என்ன சொல்லாத மகா. சோ சும்மா சொல்லிட்டு இருக்கியா? இப்படி பாரு என்ன பாரு. மகா பேசாம இரு. உன்னை பாரு. என்ன எனக்கு வண்டி வேணும். வண்டி ஏஞ்சு பா. வண்டி நீ ஏஞ்சு போப்ப. நான் வண்டி வேணும். என்ன ஏஞ்சு பண்ற? இப்படி தள்ளி விட கூடாது. பேசாம அப்படின்னு தள்ளி விடுவாங்க. நீ என்ன பண்ணு? வண்டி என்ன உட்காந்து வண்டி வரும். எங்க வரணும்? ஒண்ணு தொலைஞ்சு போன இடத்துக்கு போகணும். ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எங்கேயும் போக வேண்டாம். வண்டி ஃப்ரெண்டு வீட்டுல நிக்கி. கௌதம் வீட்டுல நிக்கி வண்டி. எதுக்கு வீட்டுக்கு போச்சு வண்டி? இட்ஸ் பிராங்க். தெரியும். இப்ப சப்பானி கட்டா உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியும். நீ அது வண்டியை ரெண்டாவது கொண்டாட்டியே. வண்டியை பொத்தி பொத்தி தொடச்சு தொடச்சு வைப்ப. பிராங்க் பிராங்க் பிராங்க். நம்பிட்டியா? ஒருவேளை சாவி வச்சுட்டு யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? இல்ல உண்மையா தான் சொல்றியா இல்ல பொய் தான் சொல்றியா? சரி அந்த சவத்தை பார்த்தே குழம்பிக்கிட்டு போன்ட்டு ஃபேமிலிஸ் என்னையே அழ வச்சிட்டாங்க. அழ வந்துருச்சு. இன்னைக்கு நான் வேணுக்குனே அழுதேன் கஷ்டப்பட்டு. ஃபேமிலிஸ் என்னை அழ வச்சு இன்னைக்கு இவ்வளவு ஒரு பிராங்க் பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம். நம்ம வண்டி எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும்? இப்ப வண்டி எடுத்து 2023ல எடுத்தது. 23ல எடுத்து 2 வருஷம். 2 வருஷம் ஆச்சா? ஆமா 2 வருஷம் முடிஞ்சு. 2 வருஷம் ஆச்சு வண்டி எடுத்து. ஆனா அந்த 2 வருஷத்துல யார்கிட்டயுமே வண்டி கொடுக்காது. ஆமா யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். இப்பயுமே இப்ப எங்க வண்டி போட்டோ எடுத்து உங்களுக்கு நான் சைடு கூட வைக்கிறேன் பாருங்க. அந்த வண்டி எடுத்த மாதிரியே அப்படியே இருக்கும். ஆமா எடுத்த மாதிரி அப்படியே தான் இருக்கும். அது ஒரு கிராக் இருக்காது ஒண்ணுமே இருக்காது. அதே நேமும் முன்னால வந்து ஃப்ரண்ட்ல எழுதியிருக்க மாட்டோம். புது வண்டி மாதிரி அப்படியே இருக்கும். ஏன்னா இவங்க வந்து டெய்லியும் தொடச்சு வச்சு டெய்லி நைட்டு தூங்கும்போது வண்டி பொத்தி பொத்தி வைப்பாங்க. நான் ஜனமனை இருந்து 2வது பொண்டாட்டி இல்லையா வண்டி செல்லக்குட்டி வண்டி. எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. வண்டி நம்ம எப்பயும் இப்படி பண்ணாதே அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. நம்மளே வண்டி ராகு ஒரு நிமிஷம் இரு. அவன் வந்து இப்ப செருப்பு காலோட மேல ஏறி உட்காருவான். லைட்டா மண்ணு பட்டாலும் வசம் கொடுக்கும். எனக்கு தூக்கி உட்கார வைக்க மாட்டியா? மண்ணா இருக்கு இப்போ வண்டியில ஃபுல்லா மண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்படிலாம் பண்ண மனுஷன் எப்படி வண்டி தொலைச்சிட்டு வரும்னு எனக்கு அந்த ஒரு டவுட்டு சந்தேகம் இருந்துச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக்ல மறந்தாப்புல சாவி வச்சுட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படின்ட்டு ஒரு இது வேற. ரெண்டுமே குழப்பமா இருந்துச்சு. இது பிராங்க்னு கடைசியா நானே சரி நினைச்சுக்கிட்டேன். சரி போய் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி.
சரி ஓகே ஃபேமிலிஸ், எப்படியோ கொண்டு போயிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கேட்ட வீடியோ தான் இது. நீங்க கேட்ட வீடியோ பண்ணியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோல உங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோ நான் ஹைட் பண்ணேன். இப்போ ஹைட்ல எடுத்து விட்டு அது உங்களுக்கு தெரியும். ஓகே ஃபேமிலிஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்ச நான் சொல்லக்கூடாது, நல்லா இல்லை அந்த வீடியோ சத்தியமா பிராங்க் பண்றது. போலூஸ். பாய் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், பாய்.